நாவல் கஃபே ஒரு கோப்பை கதையின் அடுத்த பகுதியான லாவெண்டர் கனவுகளின் முதல் கதை காதலாகி. காதலாகி பார்க்க போறேன் என்று இசையாய் தீண்டிய வரிகளில் சிக்னல் என்று கூட பாராமல் சற்று புன்னகை மலரத்தான் செய்கிறது இதழ்களில். மனம்தான் மாயச்சிறகொன்றை கட்டிக்கொண்டு பின்னோக்கி பறக்கிறதே. இப்ப அந்த பாட்டை அமத்தலை என்று நரநரக்கும் என் பற்களுக்கு பதிலாய் அதை அமர்த்தி இருந்தால் என் ஆறுயிர் தோழி அதித்தி. இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். என்னத்தான் கைகள் பாடலை அணைத்திருந்தாலும் முகத்தினில் கோபம் கொப்பளித்தது அவளுக்கு. காரணம் அப்படி ஆயிற்று. என்ன ஓவர்? அவள் மூச்சு இழுத்து விட்ட விதமே அடித்துரைத்தது. அவள் என்னை அடிக்க வாய்ப்புகள் அதிகம் என. கிற்கா நீ தானே மாப்பிள்ளை பார்க்க ஓகேன்ன, அப்புறம் எதுக்கு இந்த சீனு என்றதுதான் தாமதம். குபு குபு என கோபம் எழுந்தாலும் அடுத்த கணமே ஐஸ் வாட்டர் ஊற்றியது போல் புஷ் என அமுங்கிவிட்டது. ஓகே சொன்னது நான் அல்லவா? மனசாட்சி என்னும் மாய பிசாசு அவ்வப்பொழுது விழித்து இதோ இப்படித்தான் காலை வாரி விடுகிறது. ஓகே சொன்ன நான் என்ன கனவா கண்டேன்? 1 மாதத்தில் இப்படி ஒருத்தன் அந்த மிலிட்ரியிடம் சிக்குவானென. மிலிட்ரி எங்கள் அப்பா தான் படு ஸ்ட்ரிக்ட் பார்ட்டி. இப்போ நான் மட்டும் ஜகா வாங்கினா மனுஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவார். அந்த மாப்பிள்ளை மங்கூஸ் வேற இவர் அப்படியே மடக்கியிருக்கானே, படுபாவி. அப்படி என்னத்தான் செஞ்சானோ? இத்தனை வருஷத்தில் எத்தனை முறை ட்ரை பண்ணியும் என்னால் கூட அந்த மனுஷனை கரைக்க முடியாதப்போ எங்கிருந்தோ வந்தவன் கரெக்ட் செய்வதா அப்படின்னு கொந்தளிக்க ஆசை தான். அதற்கும் கொல்லி வைத்தாயிற்று. இந்த லட்சணத்தில் நான் போய் அந்த எம்எம்ஐ மீட் பண்ணணுமா? அதான் மாப்பிள்ளை மங்கூஸ். ஏதோ காஃபி ஷாப் வேற. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன்னா ராகு கேதுன்னு இருக்கிற எல்லா கட்டமும் சேர்ந்து கட்டம் கட்டி அடிக்குதோ. இதில் இவ வேற ஏன் ஆளை பார்க்க போகிறேன், விளக்குமாறு பின்ன போகிறேன்னு சொல்லு யவி. இவ விடமாட்டா போல இருக்க. சொன்னேன்னா, ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரமாவா? யவி, இதுக்கு நான் என்ன சொல்கிறது? கல்யாணம் வேணாம்னு சொல்ல என்கிட்ட பெரிய ரீசன்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் வேண்டாம். இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம் என்று நான் முடித்திருக்க கூட இல்லை. வார்த்தைகள் தடைப்பட்டன உற்ற தோழியின் உயர்ந்த புருவத்தினால். நாம் சம்பாதிக்க ஆரம்பித்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது என்றவளின் குரலும் கேள்வியாய் வளைந்தது. கரெக்டு தான், ஆனால் என்கிட்ட வேறு ரீசன் இல்லையே. காதல் கன்றாவி எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் மை லைஃப். அதாவது லிவ் மை லைஃப். இது வரைக்கும் யாரையும் அவ்வளோலாம் பிடிக்கலை. ஸோ க்ரஷை தாண்டி காதலுங்கிற லெவலுக்குள்ளே யாரும் வந்ததில்லை. நமக்கு தான் பிடிச்ச 5 நிமிஷத்தில் பிடிக்காமல் போயிடுதே. யவி, என்ன அதி? சலிப்பு சங்கீதம் பாட ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாயேன். ஜஸ்ட் 1 டைம், 1 காஃபி. பிடிக்கலன்னா அப்பாட்ட பேசிக்கலாம் என்று இறங்கி வந்தாள். எல்லா வீட்லேயும் உருப்படாத ஒரு கேஸ் இருக்குமே, தட் தீவட்டி நான் தான் எங்கள் வீட்டில். அப்படி தான் மிஸ்டர் மிலிட்ரி சொல்லிப்பார். ஆனால் வெளியில் பார்க்கணுமே, என் பொண்ணு எவ்வளோ இண்டிபெண்ட், செல்ஃப் மேட்னு பீத்தி தள்ள வேண்டியது. ஹீ இஸ் ஹைலி அன்பிரடிக்டபிள். இவர் பார்த்த நோனோ இவரையே கன்வின்ஸ் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கிட்ட அந்த எம்எம் மட்டும் எப்படி இருக்குமா? எல்லாம் ஒரே அச்சில வார்த்த முறுக்கு மாதிரி கடுகடுன்னு தான் இருக்க போகுது. இதுக்கு போய் வேற பார்க்கணுமா? சரி என்றேன். என்ன சரி? இட்ஸ் ஆல்ரெடி 4. இப்போ கிளம்பினாதான் சரியாக இருக்கும். குவிக் குவிக், கமான் ஹேவி, யூ கேன் டூ இட் என்று என்னை பாத்ரூமினுள் தள்ளி கதவை அடைத்தவளை அறையிலிருந்து வெளியேறினாள் அதித்தி. இந்த அதித்தி மட்டும் தேவோபவ இல்லை, ராட்சசி. கையில் சிக்கிய பீச் நிற லாங் ஷர்ட்டும் வான் நீல நிற ஜீன்ஸுமாய் கூந்தலை உயர்ந்த போனிடெயிலாக்கியபடி வெளியேறினேன். சில பட்டி டிங்கரிங்க்கு பின் வண்டி சாவியை கையில் எடுக்க 1000 அட்வைஸருக்கு பின் சீரான வேகத்துடன் சாலையில் நான். வண்டியை இடம் பார்த்து நிறுத்திவிட்டு நிமிர கண் முன் வண்ண வண்ண விளக்குகளுடன் ஒளிர்ந்து கொண்டிருந்தது அந்த காஃபி ஷாப். இருக்கிற கிளைமேட்டுக்கு தெருமுனையில் இருக்கிற கடையில் சர்பத்தை வாங்கி உள்ள தள்ளினோமா காலார நடந்தோமான்னு இல்லாமல் இந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே தான் அடப்படணுமா? அதுவும் 1/2 மணி நேரமாக ஒரே காஃபியை வச்சுட்டு என்ன பண்ண? கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தேன். சரியாய் மணி 5:05. 5 நிமிஷம் லேட். அப்பாவாக இருந்தால் இதுக்கே 1/2 நாள் அட்வைஸ் கிடைக்கும். கார்னர் சீட்டில் கண்ணாடி வழியாய் வெளியே ரசித்தபடி இருந்தது அவனே தான், அகரனே தான். எஸ், அகரன். அதுதான் அந்த எம்எம்மோட ஓனர்ஸ் வச்ச ஒரிஜினல் பேர்.
ஹீல்ஸ்லாம் இல்லை, இருந்தும் நான் தத்தக்கான்னு நடந்ததில் என் ஸ்னீக்கர் சத்தத்திலேயே அகரன் கவனம் என் பக்கம். அகரன் என்ற கேள்விக்கு அழகாய் இதழ் விரித்தவனோ சிறிதாய் தலையசைத்து, மிஸ் யவன ராஜகோபால் என்று நீட்டி முழக்கியபடி ஒரு கேள்வி. ச்சே, ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க செய்கிற எல்லாத்துலேயும்ல குறை கண்டுபிடிக்குது இந்த மனசு. எஸ், மிலிட்ரி பேர் ராஜகோபால் தான். மிலிட்ரி பெற்ற பொண்ணு நான் யவனா. பல கேலி கிண்டல்களை எனக்கு அசால்ட்டாக வாங்கி கொடுத்த பேர். கொஞ்சம் டிராஃபிக், வாய் கூசாமல் அள்ளிவிட்டேன். நியாயப்படி இதற்கே இவன் என்னை ரிஜெக்ட் இருக்க வேண்டும். பார்ட்டி அழட்டவே இல்லை. தட்ஸ் ஃபைன், நான் இப்போ தான் வந்தேன், ஃபியூ செகண்ட்ஸ் பிஃபோர் என்று பல்பு கொடுத்து விட்டான். என்ன சாப்பிட்றீங்க என்றவன் குரலில் என்னையும் அறியாமல் உள்ள மாசுவாசம் அடைந்தது அவனது அழைப்பில். பரவாயில்லையே என்று. உண்மையை சொல்லணும்னா ஐம் நாட் அ காஃபி பர்சன், ஸோ நீங்களே சாய்ஸ் இஸ் யோர்ஸ் என்று என் பெருந்தன்மையை நிலைநாட்டினேன். அவனோ பெருந்தன்மையில் நான் உனக்கு பெரியப்பா என்பதைப் போல, ஓ ஃபைன், நம்ம வேணா வெளியில் போகலாமா, சும்மா ஒரு வாக். என்னடா இவன் எந்த பால் போட்டாலும் அடிக்கிறான். போகலாமே என்று எழுந்து கொள்ள வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு அந்த சுற்று வட்டாரத்திலேயே சற்று நடைபயிலலாம் என்று நடக்கத் தொடங்கினோம் இருவரும். ஹிட்லரை எதிர்பார்த்து வந்த எனக்கு இந்த கைண்ட் ஹார்ட்டட் கண்ணாயிரம் அதிசயம்தான். ஆனால் இதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மணி என்ன என்று மனம் பரபரக்க கைகடிகாரத்தை பார்த்து கொண்டேன். வந்து 10 நிமிஷம் தானே ஆகுது, பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு. என்னோட ஹையஸ்ட் ரெக்கார்டே 1/2 மணி நேரம்தான். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் எரிச்சல் ஊட்டிடும். சர்பத் சாப்பிடலாமா என்ற குரலில் 2வது முறையாக என் இதயம் சுளுக்குகிறது. குடிக்கலாமே என்ற என் குரலில் என்னையும் மீறி உள்ளத்து உற்சாகம் வெளிப்பட்டு விட்டதோ. மென்மையாய் வளைகிறது அவன் இதழ் கடையோரம். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க என்றவன் என் குரலுக்கு சற்றும் சளைக்காத உற்சாகத்துடன், அடடே வாங்க தம்பி, எங்கே ரொம்ப நாளாச்சு ஆளைய காணோம் என்றவன் குரலில், எப்பா ஹேட்ரிக், அதான் ஹார்ட் சுளுக்கு. அது வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன்னா என்றவன் சொல்லிக்கொண்டே போக, ஓ என்று கேட்டுக்கொண்டிருந்தவன் கவனம் என் புறம் திரும்பியது. எவிமா என்று உற்சாகமாய் தொடங்கியவர் பின்னர் குழப்பமாய் இருவரையும் பார்த்தார். எவிமாவை உங்களுக்கு தெரியுமா தம்பி என்ற கேள்வியும் போனஸாய் வந்து விழுந்தது ராமண்ணனிடமிருந்து. அவரது கேள்வியில் முகம் மலர, ஆமாண்ணா என்று பேசியபடியே 2 சர்பத் ஆர்டர் செய்ய 2 நண்பர்களையும் ஒன்றாய் பார்த்துவிட்ட குதூகலத்தில் சுவை மிகுந்த சர்பத்துடன் வெளிப்பட்டார் ராமண்ணன். குடித்து முடித்து அவரிடமிருந்து விடைபெற்று நடையை தொடர்ந்தோம் இருவரும். கண்கள் 2ம் தாமாய் கடிகாரத்தை நாடின. சீரியஸ்லி அவனுடனான 1/2 மணி நேரம் அசால்ட்டாய் கடந்திருந்தது. என்னாச்சு என்றவனின் குரல் கலைக்க தலையை நிமிர்த்தினேன். ஒன்றுமில்லையே, ஏன்? இல்லை, அமைதியாக வரீங்களேன்னு கேட்டேன் என்றவன் பின் என்ன நினைத்தானோ. வனா என்று அழைத்தான். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் நிக் நேம் என்று உள்ளம் சதித்திட்டம் தீட்ட துணிந்தது. சொல்லுங்க அகரன் என்றேன் கேள்வியாய். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? ஏன்னா முழுக்க இது அரேஞ்ச் மேரேஜ் என்றவனின் குரல் சற்று யோசித்தவளாய். காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று நான் கேள்வி எழுப்பிட அவனோ சற்று கட்டிக்கொள்ளாதவனாய், காதல் வாழ்க்கையோட அத்தியாவசியம்னு நினைக்கிறேன் என்று விட மனமோ மாட்னாண்டா மாடசாமி என்று குதூகலிப்பதுக்கு பதிலாய் எரிந்து விழ தயாராகியது. ஓ, அப்போது அகரன் லைஃப்பில் நிறைய லவ் இருக்கும் போலேயே என்ற என் குரலை கேட்டு எனக்கே திக்கென்றானது. இவன்கிட்ட ஏன் இவ்வளோ உரிமையாக பேசுகிறோம்? அப்படியும் சொல்லலாம் என்றவன் என் குரலில் என்னுள் எழுந்த ஆத்திரமெல்லாம் அடுத்ததாய் அவன் உரைத்தவையில் அமிழ்ந்து போயின அமுதமாய். காதல் அதானே வாழ்க்கை மேலே நமக்கு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துது இல்லையா? அது மனுஷங்க மேலே தான் இல்லாமல் எதா வேணா இருக்கலாம் இல்லையா? காதலே இல்லாத மனிதனோட வாழ்வு நரகமாகிடாதா? வாழ்க்கையில் எது மேலேயாவது பிடிப்பு வேணும், காதல் வேணும், நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல இல்லையா? எனக்கு சின்ன வயசில் பேஸ்கெட் பால் மேலே காதல், அப்புறம் குட்டி பிரேக்கப், மறுபடியும் பேட்சப், அப்புறம் வயலின் மேலே காதல், இன்னைய வரைக்குமே. இப்படி காலத்துக்கேற்ப என் காதலும் மாறத்தான் செய்யுது. ஆனால் எதையாவது காதலிச்சுட்டே தான் இருக்கேன் இன்னைய வரையிலும். அதனால தான் உயிரோடையும் உயிர்ப்போடையும் இருக்கேன் இல்லையா வேணா என்றவனின் கேள்வியில் உத்தரவின்றி அமுதமாய் ஒலித்தவனின் குரலில் சிறு புன்னகை ஒன்று மலர்ந்தது என்னிடம். ட்ரஸ்ட் மீ, நான் சத்தியமாக நான் சொல்ல தான் வந்தேன்.
பின்னாலிருந்து ஹார்ன் சத்தம் காதை கிழிக்க வண்டியை கிளப்பினேன். நேராய் ராமண்ணனின் கடை முன் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் நான் அமரவும் அவன் 2 டம்ளர் நிரம்ப சர்பத்துடன் வரவும் சரியாயிருந்தது. லவ்ஸ் என்று புன்னகையுடன் பெற்றுக்கொண்டேன். மலர்ந்த முகத்துடன் அருகில் அமர்ந்தான் அகரன். அதான் எம்எம். ஆனால் இப்போ மாப்பிள்ளை மங்குஸ்டு மாப்பிள்ளை மாணிக்கம். எஸ், பையன் என்னையும் கவுத்துட்டான். நான் கவுந்து 2 வருஷமாக போகுது. 2 இயர்ஸ் ஜோக் இல்லை. 20 நிமிஷம் தாக்கு பிடிக்குமான்னு யோசித்த விஷயம் 2 வருஷம் தாண்டி இன்னும் 20 வருஷம் ஆனாலும் தாக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. இது அகரன் கொடுத்தது. அகரனோட காதல் கொடுத்தது. ஐ எம் லிவிங் மை லைஃப் நான். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மிலிட்ரி.